ஓம் விநாயகா போற்றி. வைகாசி மாத ராசி பலன்கள் பார்த்து வரும் வரிசையில் துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன விதமான பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். பொதுவாக ராசிநாதன் மாதத்தின் 6ஆம் தேதி வரையில் 7ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு, அதுவும் பாக்கியாதிபதி புதனுடன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதேபோல் ராசிக்கு இருபுறத்தும் 12 2ஆம் வீடுகளை குருவின் பார்வைகள் பெறுகிறது. பொதுவாக ராசியின் இரு பக்கமும் குருவின் பார்வைகள் பெறும்போது குருவின் பார்வை பிரதிபலிப்புகள் ராசிக்கும் ஓரளவு விடுவதால் இந்த வருடம் முழுவதுமே ராசிக்கு ஓரளவு சுபத்தன்மை உள்ள மாதமாகவும் இருக்கும், வருடமாகவும் இருக்கும். அந்த வகையில் ராசிநாதன் ராசியை பார்ப்பது 6ஆம் தேதி வரையிலும் 19ஆம் தேதி வரையில் புதனும் ராசியை பார்ப்பதாலும் 18ஆம் தேதி இது ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார். புதன் 18ஆம் தேதி ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிவிடுகிறார். சுக்கிரன் 6ஆம் தேதியே ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிவிடுகிறார். எனவே புதனும் சுக்கிரனும் சுக்கிரன் 6ஆம் தேதி வரையிலும் புதன் 18ஆம் தேதி வரையிலும் ராசியை பார்ப்பதால் தன்னம்பிக்கை, தைரியம், ஆரோக்கியம், நல்ல எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள், எதிலுமே துணிச்சலுடன் செயல்படக்கூடிய தன்மைகள், வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் சக்திகள் அனைத்தையும் ராசி பெறுகிறது. அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி உங்களுக்கு 6இல் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் 19ஆம் தேதி வரையில். ஏன்னா 2-7க்குரியவர் 6இல் இருக்கும்போது சுக்கிரன் 7இல் இருந்தாலும் 2-7க்குரியவர் மறையும் போது கணவனோ மனைவியோ பணியிடம் காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றங்களாக பிரிவினைகள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இருக்கும். அவர்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தான் முயற்சிகள் செய்து அந்த பாக்கியாதிபதி புதன் பாக்கியத்துக்கு 32ஆம் தேதிக்கு மேல் தான் இருவரும் ஒன்றாக இணைக்கும் வாய்ப்புகளை பெறுவார்கள். அதுவரையில் கணவன் மாறுதல் வந்தால் மனைவி வேறு இடத்திற்கு மாறுதலாக சென்று விடுவார். மனைவி ஒரு தன் இடத்திற்கு வரும்போது கணவனுக்கு மாறுதல் வந்துவிடும். இந்த விதத்தில் கணவன் மனைவியிடையே சில சுப பிரிவுகளும் ஏற்படும் மாதமாகவும் பலவித காரணங்களால் ஏற்படும். உதாரணத்துக்கு தான் ஒன்றை கூறினேன். அந்த வகையில் உங்களுக்கு எந்த வகையிலும் திருமண முயற்சி செய்பவர்கள், புதிதாக திருமண முயற்சி செய்பவர்கள் இந்த மாதத்தின் ஆரம்ப பகுதியிலேயே 6ஆம் தேதிக்குள்ளேயே முயற்சி செய்வது வெகு சிறப்பான அமைப்பாக இருக்கும். பொதுவாக சுக்கிரன் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் மறையும் போது பெரிய தீங்குகள் ஏற்படாது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்தவரை கோச்சாரத்தில் 6, 7, 10ஆம் இடங்கள் தான் பெரிய சிறப்பில்லை என்பது பொது விதியாகும். எனவே 8இல் மறைந்தாலும் வேறு விதமான 8ஆம் வீட்டின் சுபத்தன்மைகளை 6ஆம் தேதிக்கு மேல் சிறப்பாக கொடுக்கப் போகிறார். ஏனென்றால் சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு செல்லும்போது அங்கு சிவராஜ யோகத்துடன் சூரியனும் குருவும் ஏற்கனவே 1ஆம் தேதி முதல் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களும் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். சுக்கிரனும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது. குடும்பாதிபதியும் தன் வீட்டுக்கு 5இல் தான் உட்கார்ந்து ராசிக்கு 6இல் வருகிறார். எனவே குடும்பம் பலப்படும். குடும்பத்தில் என்ன கருத்து வேறுபாடுகள் வெளியில் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒற்றுமையாகி அனைவருமே ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். குடும்ப உறவுகளிலும் சுப காரியங்கள், எதிர்பாராத தன யோகங்கள் சிறப்பாக கிடைத்தரும். ஏனென்றால் தனக்காரகன் சுக்கிரனும் பார்க்கிறார் 2ஆம் வீட்டை, தனஸ்தானத்தை. லாபாதிபதி சூரியனும் பார்க்கிறது. அதே நேரத்தில் பாக்கியாதிபதியும் 18ஆம் தேதிக்கு மேல் 2ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். மேலும் சுக்கிரன் லட்சுமிக்கு தாவதையான சுக்கிரனும் 2ஆம் வீட்டை பார்ப்பது பொருளாதார சேமிப்புகள் சிறப்பான முறையில் உங்களுக்கு சேரும் மாதமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் மாதமாகவும் இருக்கும். என்ற விரையாதிபதியும் புதனே ஆகிறார். மாதத்தின் 18ஆம் தேதி வரையில் ராசியை பார்த்து 7ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். திருமண காரியம், திருமண செலவுகள், நண்பர்கள், கூட்டாளி வகையிலும் சில சுபகாரிய செலவுகள் நிவர்த்தியாக இருக்கும். நன்மையான செலவுகளாகவே சுபமான செலவுகளாகவும் இருக்கும். அங்கே குருவும் 12ஆம் வீட்டை பார்த்து விடுகிறார். பொதுவாக 8-12 சுபத்தன்மை பெறும்போது வெளிநாடு, வெளியிடம் சிறப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் அங்கு இருப்பவர்களுக்கு நல்ல அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும். உதாரணமாக வெளிநாட்டு குடியுரிமை வேண்டுபவர்களுக்கு குடியுரிமை உடனடியாக கிடைக்கும் வாய்ப்பும் இந்த மாதத்தில் கிடைத்துவிடும். அதே போல் வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்பவர்களுக்கு காரிய வெற்றிகள் சுபமாகும். அந்த வகையில் மேலும்
எதிர்பாராத தன யோகங்களும் கிடைக்கும். ஏனென்றால் 6 குடையவன் நெற்றியில் குரு போய் உட்கார்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். பொதுவாக விபரீத ராஜயோகம் என்று கூறுவார்கள். அந்த வகையிலும் எதிர்பாராத தன யோகங்கள், அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கும்போது எதிர்பாராத பல உயிர் சொத்துக்களும் வரும். இன்சூரன்ஸ் தொகையிலும் பலருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் யூக வணிகங்கள், ஷேர் மார்க்கெட், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரும் லாட்டரி, சூதாட்டம் போன்ற பற்பல நவீன கால பொருளாதார மேன்மையை தரும் விளையாட்டுகளும் உங்களுக்கு சாதகமாகவே இந்த மாதத்தில் பலருக்கும் அமைந்திடும். எனவே எதிர்பாராத வகையில் தன யோகங்களும் பொருளாதார மேன்மைகளும் பொருளாதார சேமிப்பும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் குரு 8இல் சிவராஜ் யோகத்தை கொடுத்து கொண்டு இருப்பது அந்த வகையிலும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வெளிநாட்டிலேயே கௌரவமான அமைப்புகள் கிடைக்கும். அதே போல் அரசு அனுகூலங்களும் அரசியல் பதவிகளும் எதிர்பாராமல் அமையும். அரசு கடன், மானிய கடன்கள், அரசு வகை சலுகைகள் பெற விரும்புபவர்களுக்கும் உறுதியாக இந்த மாதத்தில் அரசு வகை அத்தனை அனுகூலங்களும் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த விதத்தில் முயற்சி செய்பவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கௌரவமும் கிடைக்கும். தகுதி உள்ளவர்களுக்கு அந்த பதவிகளும் எதிர்பாராமல் வீடு தேடி வரும். அந்த அமைப்பையும் கொடுத்து விடும். ஏன்னா சூரியன் குரு சிவராஜ் யோகத்தை கொடுக்கிறார்கள். உதாரணமாக சூரியன் குரு பார்க்கும்போது குடும்பத்திலாவது உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள், தலைவியாக ஏற்றுக்கொள்வார்கள். இதுவரையில் மதிப்பில்லாமல் கண்டும் காணாமல் இருந்தவர் கூட உங்களை மதிப்பு வைத்து உங்களுக்கு ஒரு பொறுப்புடன் உங்களை ஒரு தலைமை பொறுப்பு உள்ளவர்களாக நினைத்து உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் மாதமாகவும் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு 3, 6 குரு 8இல் இருக்கிறால் விபரீத ராஜயோகம். 4, 5 சனி 5இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் புத்திரக்காரகனும் 5 புத்திரக்காரகனும் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். எனவே புத்திரர்களும் வெளிநாடு பிரிவினைகள், சுபப்பிரிவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத கௌரவ அந்தஸ்துகளும் உறுதியாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு 9, 12 புதன் மாதத்தின் 18ஆம் தேதிக்கு மேல் 8ஆம் வீட்டிலும் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவான் என்பதை விட உச்சத்தை நோக்கி செல்லும் புதன் தன்னுடைய பாக்கியஸ்தானத்தையும் 32ஆம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு சென்று விடுகிறார். எனவே சிறப்பான முறையில் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் அவர் மூலமாகவும் அனைத்து வித யோக பலன்களையும் பெற்றுத்தரும் பாக்கியங்களையும் அவரும் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே இந்த மாதத்தில் கூடுதலாக குடும்ப அமைப்பில் பற்பல விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் சிறப்பாக இருக்கும். அதேபோல் எதிர்பாராத தன யோகங்கள், வெளிநாடு, வெளியிடம், பங்கு சந்தை, யோக வணிகங்கள், இன்சூரன்ஸ் ஆகியில் எந்த வகையிலும் பொருளாதார அமைப்புகள் இந்த மாதத்தில் எதிர்பாராத ஒரு பொருளாதார அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக கிடைத்திடும். மேலும் பதவிகள், சிவராஜ யோகம் 8இல் சிவராஜ யோகம் உங்களுக்கு பதவிகள், ஒரு கௌரவ அந்தஸ்துகள், அரசு அனுகூலங்கள், அரசு ஆதாயங்கள், பதவிகள் அனைத்துமே ஒரு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் எதிர்பாராமல், அதாவது தகுதி இன்னும் ஒரு சில மாதங்கள் இருந்தால் கூட இப்பொழுதே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்துவிடும், சம்பள உயர்வு கிடைத்துவிடும், ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்து கிடைத்துவிடும். உங்களில் ஒரு தகுதியான ஒரு தலைமைக்கு ஏற்புடையவர்களாக உங்களை கருதுவார்கள். அந்த வகையில் அனைத்து வித கிரகங்களும் சஞ்சாரங்களும் இந்த மாதத்தில் மிகச் சிறப்பான முறையில் 10 சந்திரனும் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் ஒரு 2, 3, 5 நாட்களை தவிர மீதி நாட்களில் சுபத்தன்மையுடனே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் தேதியில் உச்ச பௌர்ணமி அமைப்பிலும் அதற்கு மேல் உங்களுக்கு சுப நிலையிலும் குருவின் வீட்டிலும் செவ்வாயின் தொடர்புடனும் குருமங்கள யோகத்துடனும் சிறப்பாகவே இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிற ஒரு 5 நாட்கள் தவிர, அதாவது சந்திராஷ்டம நாட்கள் மற்றும் மகரத்தில் இருக்கும் நாட்களை விட ஒரு 5 நாட்கள் தான் அதிகபட்சமாக உங்களுக்கு தொழில் வகையில் சிறு சுணக்கங்கள் ஏற்படும். சம்பாத்திய வகையில், நீடித்த சம்பாத்திய வகையிலும் இந்த மாதம் கூடுதலான சிறப்பை பெறும் மாதமாகவும் இருக்கும். அனைத்துக்கும் மேல் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு குரு பார்க்கிறார். 12ஆம் அதிபதியும் ஓரளவு வலுவுடன் இருப்பதால் அயன சயன போக சுகங்களும் சிறப்பாக கிடைத்திடும். அதேபோல் 12இல் கேது இருக்கும்போது ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பும் பிரயாணங்களும் சிறப்பாக அமைந்திடும். 6இல் ராகு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அனைத்து விதத்திலும் உங்களுக்கு வருட கிரகங்கள் மிகச் சிறப்பான முறையிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமோகமான பலன்களை தருவாவிட்டாலும் உங்களுக்கு தேவையான பலன்களை உறுதியாக தந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த விதத்தில் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பெரிய யோகத்தை தந்து கொண்டிருக்கும் மாதமாகவும்
ஒரு சிறப்பான ஒரு எதிர்பாராத பலன்களை தந்து கொண்டிருக்கும் மாதமாக அமைவதால் நீங்கள் இந்த மாதத்தில் கூடுதலான சக்தியை பெற உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் வழிபாடும் ராசி அதிபதி சுக்கிரன் அதிதேவதை மகாலட்சுமி வழிபாடுகளும் செய்து உங்கள் சக்தியை கூடுதலாக பெற்று தான தர்ம வழிகளிலும் சக்தி பெற்று உயர்தர அந்தஸ்து கௌரவம் பொருளாதார மேன்மையை பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.